அது ஒரு வரலாறு, ஒரு சின்ன கதை. இது போல் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் அந்த குருநாதரிடத்தில் ஒரு குருகுலத்தில் ஒரு மாணவன் தங்கி படிக்கின்றான். அவனுக்கு உங்களை போல நல்ல ஆடைகள் இல்லை, குளிர்காலம். அது குளிர்காலத்தில் அவனுக்கு அணிந்து கொள்வதற்கு நல்ல ஆடை இல்லை, கிழிஞ்ச சட்டையும் போத்தி கொள்வதற்கு நல்ல துணி இல்லை. அவர் குருநாதர் இடத்துல கேட்குறாரு, ஐயா எனக்கு கிழிந்த ஆடையாக இருக்குது, எனக்கு குளிர் தாங்க மாட்டேங்குது, நல்ல புதிய ஆடையாக நல்ல ஆடைகள் கொடு என்று கேட்கின்றார். இந்த மாணவன் போய் கேட்கின்றார். அவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்பா இந்த வச்சுக்கணும், ஒரு நல்ல ஆடை, ஒரு நல்ல போத்திக் கொள்வதற்கு கம்பளி போன்ற ஆடையை கொடுக்கின்றார். அந்த அவனுக்கு மகிழ்ச்சி. அப்போ அவர் நினச்சிக்கிறார், என்ன பண்ணுறாருன்னா, இவனுக்கு அந்த பொருள் மேல் விருப்பம் வந்து விட்டது. என்ன விருப்பம் வந்துருச்சு, இது மேலே இவனுக்கு மற்ற பழைத்த துணி எடுத்து என்ன பண்ணியிருப்பான், நம்மளை என்ன பண்ணுவான், பழைய கிழிஞ்சது என்ன பண்ணியிருப்பீங்க, எடுத்து குப்பையில் போட்டிருப்போம். அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இப்படித்து என்ன பண்ணியிருப்பான்ட்டு போய் அவர் தங்கி இருக்கிற அறையில் போய் பார்க்குறான். அவன் அந்த துணியை எடுத்து என்ன பண்ணியிருந்தான், எடுத்து அதைய கிழித்து திரைச்சீலையெல்லாம் போயிருந்தது, ஸ்க்ரீன். அதை கிழித்து அதை என்ன பண்ணிவிட்டு அந்த திரைச்சீலையாக போட்டு, அதுக்கு திரைச்சீலை ரொம்ப கிழிச்சலாக இருந்தது. அப்புறம் அந்த திரைச்சீலை என்ன பண்ணேன்னு கேட்குறாரு. திரைச்சீலை கிழித்து நான் அந்த வீடு துடைப்பதற்காக, அறை துடைப்பதற்காக பயன்படுத்தி இருக்கின்றேன்னு சொல்கிறார். இப்போ அந்த அறை துடைச்சிருந்தீங்கன்னா அந்த துணியை அது நம்ம கந்தலாகிடுச்சு, அதை எடுத்து நான் பாத்திரங்களை எல்லாம் துடைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். பாத்திரங்கள் துடைக்கிற துணியானது நம்ம இத்து போயிடுச்சு, அதனால் அது நம்ம சிறுசாக போயிடுச்சு. ஆகவே அந்த துணியை எடுத்து என்ன பண்ணுறேன், பாத்திரங்கள் எல்லாம் விளக்கிட்டு அதை தூக்கறதுக்கு வைக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தை எல்லாம் துடைக்கிட்டு இருந்தீங்க, அந்த துணி என்ன பண்ணின்னு கேட்குறாரு. நினச்சிருப்பா, அதாவது குப்பையில் போட்டிருப்பாங்க. ஐயா நான் விளக்கெல்லாம் எரியுதுன்னா அந்த விளக்கில் இருக்கின்ற திரியாக மாற்றி அதையெல்லாம் என்ன பண்ணுறேன், திரியாக போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி கொண்டிருக்கின்றேன் என்று அந்த மாணவன் சொல்லுகின்றார். அப்பொழுது புரிந்து கொண்டார், ஒரு பொருளையும் வீண் செய்யாமல் பக்குவமாக இருக்கின்றான், வாழ்க்கையிலே இவன் முன்னேறி விடுவான் என்று சொல்லி அவனை வாழ்த்தி விட்டு வந்தார்.